மழை எப்படி உருவாகிறது தெரியுமா? சிறு வயதிலிருந்தே நாம் எல்லோரும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாசகத்தை கேட்டு வளர்ந்திருப்போம். ஆனால் மரம் எப்படி மழையை கொண்டு வரும் என நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? மழை மேகங்களை உருவாக்குவதில் மரங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. மரமானது நிலத்திற்கு அடியில் இருக்கும் நீரை வேர்களின் மூலம் உறிஞ்சி தங்களது உடலில் எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்கிறது. இந்த நீரானது சூரிய ஒளியால் ஈர்க்கப்பட்டு மரங்களின் இலைகள் மற்றும் தண்டுகளில் உள்ள நுண்ணிய துளைகள் வழியாக நீராவியாக வெளியேறுகிறது. இதைத்தான் நீராவி போக்கு என்கின்றோம். இந்த நீராவியாதல் நிகழ்வானது கடல், ஆறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளின் மேல்பரப்பில் மட்டுமல்லாமல் மரங்கள் மற்றும் தாவரங்கள் வாயிலாகவும் நடைபெறுகிறது. ஒரு பெரிய மரம் சராசரியாக தினமும் சுமார் 300 லிட்டர் வரை நீரை இவ்வாறு நீராவியாக வளிமண்டலத்தில் வெளியிடுகிறதாம். இவ்வாறு வளிமண்டலத்தில் நுழையும் நீராவியானது காற்றின் ஈரப்பதத்தால் குளிர்ச்சியடைந்து நுண்ணிய நீர்த்திவளைகளாக மாறுகிறது. இந்த நீர்த்திவளைகள் பெரும் எண்ணிக்கையில் ஒன்றிணையும் போது அங்கே மேகங்கள் உருவாகின்றன. இவ்வாறான மேகங்களே நமக்கு மழையை தருகிறது. இந்த செயல்முறை மழையாக மாறுவதற்கு மரங்கள் பெரிய பங்கு வகித்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலவும் வானிலை நிகழ்வுகளை பொறுத்தே மழை பொழிவு இருக்கும். தவிர புயல், காற்றழுத்த தாழ்வு நிலை, வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகவும் மழை பெய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மரம் வளர்த்தால் மழை வரும் என்பது நிதர்சனமாக இருந்தாலும் மரங்கள் தனித்தனியாக அங்கும் இங்குமாக இருப்பதை விட கூட்டமாக இருப்பதே நல்ல மழைப்பொழிவை பெற உதவும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அதனால் தான் வனப்பகுதிகளில் அடிக்கடி மழை பொழிகிறது. ஏனெனில் காடுகளில் மரங்கள் அதிக எண்ணிக்கையிலும் நெருக்கமாகவும் இருப்பதால் அங்கே நீர் சுழற்சியும் அதிகமாக நடைபெறுகிறது. இதனால் வனப்பகுதியில் மழை மேகங்களை ஈர்க்கும் செயல்முறை வேகமாக நடைபெற்று மழை பெய்வதற்கான சாதகமான சூழல் அடிக்கடி நிகழ்கிறது. எனவே மழை வேண்டுமென்றால் மரங்கள் வளர்ப்பதை விட காடுகள் வளர்க்க வேண்டும். வனத்தை